ரிஷபம் லாப சனி பலன்கள். ரிஷப ராசியினருக்கு சனி 11 ஆமிடம் எனும் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்தியுள்ளார். சனி ரிஷபத்தாருக்கு 9, 10 எனும் அதிர்ஷ்ட தொழில் ஸ்தானாதிபதி. அவர் லாபத்தில் வந்து அமர்வது விசேஷம்தான். அவர் அங்கிருந்து உங்கள் ராசி 5 ஆமிடம், 8 ஆமிடம் இவற்றை பார்க்கிறார். நீங்கள் சொந்த தொழில் செய்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், வணிகராக இருந்தாலும், வியாபாரியாக இருந்தாலும், அதில் நல்ல லாபம் எடுப்பது எப்படி, தொழிலை முன்னேற்றுவது எப்படி, தொழிலை மேல் படிக்கு நகர்த்துவது எப்படி எனும் யோசனை மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் உங்களை அழகுபடுத்திக் கொள்ள நேரமே இருக்காது. தோற்றத்தை சீராக வைத்துக் கொள்ளும் சிந்தனையே இராது. மொத்தத்தில் கொஞ்சம் பக்தி, அழுக்கு மூட்டை மாதிரி இருப்பீர்கள். இதற்கு காரணம் சனி உங்கள் ராசியை பார்ப்பதுதான். மேலும் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவனம் இருக்காது. உங்கள் வாரிசுகள் படிப்பு, அவர்களின் பழக்க வழக்கம் இவை பற்றியும் தெரிந்து கொள்ள இயலாமல் போய்விடும். காதல் விஷயங்கள் முற்றுப்பெறும். பங்குவர்த்தகம் பக்கம் போக இயலாது. இதுவரையில் மந்திரி பதவியில் இருந்தவர்கள் அதை இழக்க நேரிடும். சினிமா கலைஞர்கள் சரிவை சந்திப்பார்கள். இதற்கு உங்கள் புறத்தோற்ற அக்கறையின்மை ஒரு காரணமாகிவிடும். வைதிகர்கள், மாணவர்கள் சற்று மறதிக்கு ஆளாவார்கள். இந்த சனிப்பெயர்ச்சி ரிஷபத்தாருக்கு ஆயுள் விருத்தி தரும். இதுவரையில் நோய் வந்து கவலைப்பட்டவர்கள் இப்போது தேறிவிடலாம். மேலும் உங்களைப் பற்றிய வதந்திகள் மறையும். வழக்குகள் முடிவுக்கு வரும். எதிர்பாராமல் பூர்வீக நிலத்தின் மூலம் அல்லது வாழ்க்கை துணை வழியாகவோ சொத்து கிடைக்கும். ரிஷப ராசியில் சிலருக்கு புதிதாக அரசியலில் சேரும் ஆசை வரும். அரசியலில் சேர்ந்து நன்றாக உழைக்கவும், அதற்காக பதவி கிடைக்கும் என கனவு கூட காண வேண்டாம். செஸ், கேரம் போர்டு போன்ற அறிவு சார்ந்த விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் தொடங்குபவர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சமையல் கலைஞர்கள் பழமையான சமையல் முறைகளின் போது கவனமாக இருக்கவும். வாழ்வியல், தொழிலின் முன்னேற்றத்தை மட்டுமே சிந்திப்பது எப்படி என இந்த சனி கற்றுக் கொடுப்பார். சனீஸ்வரர் சன்னதிக்கு பிரசாதம் தயாரிக்க உதவியானவற்றை செய்து கொடுக்கவும். திருக்கொள்ளிக்காடு சனியை வணங்கவும்.